கர்த்தரும் மகிமையும் உன்னதவுமான தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தம்முடைய வல்லமையான செய்கைகளினாலே நம்மை மகிழ்ச்சியாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 47 அதனுடைய 4வது வசனம். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாபிலோன் என்று சொல்லுகிற ஒரு ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய செய்கைகளை குறித்தும் அது எப்படிப்பட்ட நம்பிக்கையாயிருந்த தேசம் எப்படி என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் விவரித்து சொல்லுகிறார். அதனுடைய அக்கிரமங்கள், அதனுடைய விக்கிரக ஆராதனைகள், செல்வ பெருக்குகள், அப்படி என்று அநேக காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே அந்த பாபிலோன் என்று சொல்லுகிறது உலக பாரம்பரியங்களை குறித்த அந்த சபைகளை உள்ளடக்கின காரியங்களாய் இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், இவையெல்லாம் பரிசுத்தத்திற்கு கேடான அல்லது அவர்களுடைய சடங்காச்சாரங்களும் அவர்களுடைய செல்வ பெருக்குகளும் அவர்களுடைய எல்லா தீமையான செயல்பாடுகளும் பரிசுத்தத்திற்கு கேடானவைகளாய் இருக்கிறது. ஆனால் இவைகள் நடுவிலே பரிசுத்தராய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதான் அங்கே சொல்லப்படுகிறது, எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் நடுவிலே பரிசுத்தத்தை விளங்க பண்ணுவதற்காகவும் பரிசுத்த ஆண்களுடைய சகல காரியங்களையும் நிர்மாணித்து நடத்துகிறதற்காகவும் பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? தேவனை காட்டிலும் தேவனுடைய செய்கைகளை காட்டிலும் தங்களுடைய செல்வ பெருக்கினாலே அநேக உலக அந்த மேன்மையானவைகளை தேவனை காட்டிலும் அவர்கள் உயர்த்தி காண்பிக்கிறபடினாலே தேவனை காட்டிலும் தங்களை புனிதர்களாக பரிசுத்தமாக எண்ணிக்கொள்ளுகிறபடினாலே ஆண்டவராகிய தேவன் இங்கே தம்முடைய வார்த்தையை சொல்லி தம்முடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வானத்திலும் பூமியிலும் கர்த்தரை தவிர பரிசுத்தமுடையவர் வேறொருவரும் இல்லை. உலகத்தினுடைய எந்த செல்வ செழிப்பை காட்டிலும், எந்த நாமத்தை காட்டிலும், எந்த கிரியைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவரும் பரிசுத்தமுள்ளவருமாக அவர் காணப்படுகிறார். ஆகனபடினாலே இனி வரப்போகிற காலங்களிலும் இந்த பாரம்பரியத்தின் ஆதிக்கங்கள் அதிகமாக ஜனங்களை, தேவ ஜனங்களை, பரிசுத்தத்திற்குரிய ஜனங்களை இழுத்து கொள்ளுகிற நிலையை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆனபடினாலே நம்முடைய இந்த தேவன் நமக்கு சொல்லித்தருகிறபடி உலக பாரம்பரியங்களின் அந்த திரட்சியினாலும் அந்த மயக்கங்களினாலும் நாம் வீழ்ந்து போகாதபடி நாம் ஆராதிக்கிற நம்முடைய மீட்பருடைய நாமம், நம்மை இரட்சிக்கிற தேவனுடைய நாமம் கர்த்தராகிய பரிசுத்தர் என்கிறத அந்த உணர்வை நாம் எப்பொழுதும் உள்ளடக்கி அவருக்கு ஏற்ற நீதியிலும் பரிசுத்தத்திலும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். காரணம் என்ன? இந்த உலகத்திலே தங்களுடைய செல்வ பெருக்கினாலே பரிசுத்தம் அடைந்து விடலாம், காணிக்கைகளை செலுத்துவதினாலும் புனிதமாய் வாழ நினைப்பதினாலும் அந்த பரிசுத்தரை தரிசித்து விடலாம் என்று இன்றைக்கு அநேக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவ வசனங்களை கை கொண்டு தேவனுக்குரியவர்களாய் வாழ தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அந்த உன்னதமான மீட்பருடைய அந்த பரிசுத்த நாமத்தை சேவிக்கவும் ஆராதிக்கவும் ஒரு கிருபை பெற்றிருக்கிறோம். இதை இறுதி வரை காத்து கொண்டு அந்த பரிசுத்த தேவனுடைய நாமத்தின் அந்த மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் தேவனுடைய பாதுகாப்பிலே வளரவும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கவும் கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டட்டும். தேவன் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம்.
பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். உலகம் தங்களுடைய செல்வ பெருக்கினாலே, தங்களுடைய பாரம்பரியங்களினாலே மேன்மையும் பரிசுத்தமும் அடைந்து விடலாம் என்று சொல்லி அங்கே முயற்சிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறல்ல, எங்கள் மீட்பருடைய எங்கள் மீட்பராகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமந்தான் பரிசுத்தமுள்ள உள்ளது என்று அங்கே சொல்லப்படுகிற. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமடையவும் நாங்கள் அந்த மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளவும் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாக, சார்ந்து கொள்ளுகிறவர்களாக, கடைசி வரை அந்த நாமத்தை பின்பற்றுகிறவர்களாக நிற்க உதவி செய்யும். உலக மாயைகளினாலே, உலக சிற்றின்பங்களினாலே, உலக பொருளாசையின் பெருக்கத்தினாலே பரிசுத்தம் ஒருவரும் அடைந்துவிட முடியாது என்கிற தெளிவோடு கர்த்தரை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும். கிருபையினால் நிரப்பி நடத்தும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.